10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Dear students, last video நம்ம metal carbonyls பத்தி பார்த்தோம். Metal carbonyls, types of metal carbonyls, bonding in metal carbonyls இத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். Today we have discussed stability of metal complexes. So coordination complex உடைய stability பத்தி டிஸ்கஸ் பண்றோம். So coordination complex stability எதை பொறுத்தது அப்படினு பாத்தீங்கன்னா ligand பொறுத்தது தான். So ligand தான் stabilityக்கு காரணமா இருக்கு. So அந்த stability-ய two different waysல நம்ம டிஸ்கஸ் பண்றோம். So stability of coordination complex explained in two different ways. First one kinetic stability, then thermodynamic stability. Thermo means heat. So இப்போ thermodynamic stability எப்படி இருக்கு அப்படினு பார்த்தோம்னா so இந்த stability எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படினா thermodynamic அப்படினாவே நமக்கு முதலாவதா வரது Gibbs free energy. thermodynamic அப்படினாவே நமக்கு வரது என்னென்ன கான்செப்ட் வருது அப்படினா entropy, enthalpy, Gibbs free energy. So இத பத்தி தான் டிஸ்கஸ் பண்றோம். So அதுலயும் அதிகமா நம்ம பார்க்கக்கூடியது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல ஃப்ரீ எனர்ஜியை அனௌன்ஸ் பண்ணாங்க. கிப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ எனர்ஜி அனௌன்ஸ் பண்ணாரு. ஸோ தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் டெல் ஜி, அதாவது ஃப்ரீ எனர்ஜி. தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் எ ரியாக்ஷன். காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் எ ரியாக்ஷன். ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும்போது டெல்ஜி வேல்யூ எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நமக்கு டெல்ஜி வேல்யூ நெகட்டிவில் இருந்ததுன்னா ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். டெல்ஜி வேல்யூ நெகட்டிவில் இருந்ததுன்னா ஸ்பான்டேனியஸ் மீன்ஸ் தானாக நடக்கும், எந்தவித தூண்டுதலும் இல்லாமல் தானாக நடக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லணும்னா ஸ்பான்டேனியஸ். அப்போ டெல்ஜி வேல்யூ நெகட்டிவில் இருந்ததுன்னா ஸ்பான்டேனியஸ். ஸோ அதை தெர்மோடைனமிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ டெல்ஜி வேல்யூ பேஸ் பண்ணி தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி இருக்குது. அப்போ டெல்ஜி வேல்யூ நெகட்டிவில் இருந்ததுன்னா ஸ்பான்டேனியஸ். அப்போ டெல்ஜி வேல்யூ நெகட்டிவில் ஹையாக இருந்ததுன்னா ஸோ ஹை வேல்யூ வித் நெகட்டிவ் அப்படின்னா ஹை தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி. அப்போ டெல்ஜி வேல்யூ நெகட்டிவில் இருக்கணும், ஸோ ஹை வேல்யூவாகவும் இருக்கணும். ஹை நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அந்த காம்ப்ளெக்ஸுக்கு அதிகம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த டெல்ஜி ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் எ ரியாக்ஷன். ஸோ ரியாக்ஷனோட டெல்ஜி வேல்யூ நெகட்டிவில் இருந்ததுன்னா ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ஹை நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கைனடிக் ஸ்டெபிலிட்டி. திஸ் ஸ்டெபிலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த லிகாண்ட் சப்ஸ்டியூஷன். ஸ்டெபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் லிகாண்ட் சப்ஸ்டியூஷன். ஸோ லிகானுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது அப்படின்னா மெட்டல் லிகாண்ட் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது. மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் கைனடிக் ஸ்டெபிலிட்டி. கைனடிக்ஸ் மீன்ஸ் மூமெண்ட். ஸோ அப்போ இந்த கைனடிக் ஸ்டெபிலிட்டியை அந்த மெட்டல் லிகாண்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை வச்சு அப்ரோச் பண்ணுறோம். அதே சமயத்தில் அவுட்டர்லேருந்து ஏதாவது ஒரு எலமெண்ட் வருது அப்படின்னா அந்த எலமெண்ட் மெட்டலை அப்ரோச் பண்ணும்போது லிகானுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தான் அப்ரோச் பண்ண முடியும். சப்போஸ் லிகானுடைய ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்படின்னா ஈஸியாக அயான் வந்து அவுட்டர்லேருந்து வரக்கூடிய ஒரு அயான் அப்ரோச் பண்ண முடியாது. மெட்டல் லிகானுடைய ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த லிகான் ஸ்ட்ரென்த் வந்து பிரேக் ஆகாது, மெட்டல் லிகான் ஸ்ட்ரென்த் பிரேக் ஆகாது. அப்போ ஒய்ங்கிற லிகான் அதை அப்ரோச் பண்ண முடியாது. ஸோ அதே வீக்காக இருந்தது அப்படின்னா ஒய்ங்கிற லிகான் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மெட்டல் லிகான் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸை டூ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். லெபைல் காம்ப்ளெக்ஸ் ஆர் இனர்ட் சப்ஸ்டியூஷன் ஆர் இனர்ட் காம்ப்ளெக்ஸ். லெபைல் காம்ப்ளெக்ஸ், இனர்ட் காம்ப்ளெக்ஸ். வாட் இஸ் லெபைல் காம்ப்ளெக்ஸ்? லெபைல் காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் ஈஸி சப்ஸ்டியூஷன். ஸோ லெபைல் காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் ஈஸி சப்ஸ்டியூஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் லிகான் பாண்ட் வந்து
மெட்டல் லிகாண்ட் பாண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். மெட்டல் லிகாண்ட் பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ மெட்டல் லிகாண்ட் பாண்ட் வீக்காக இருக்கும்போது ஒய் வந்து ஈஸியாக மெட்டல் அப்ரோச் பண்ணும். மெட்டல் லிகாண்ட் பாண்ட் வீக்காக இருக்கும்போது ஒய்ங்கிற லிகாண்ட் மெட்டலை ஈஸியாக அப்ரோச் பண்ணும். அப்போ ஒரு லிகாண்ட் பிரேக் ஆகி வெளியே போயிட்டு நமக்கு ஒய் வந்து மெட்டல் அயானோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இது ஈஸி சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். லெபைல் காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் ஈஸி சப்ஸ்டியூஷன். இங்கே மெட்டல் லிகாண்ட் பாண்ட் ஸ்ட்ரென்த் வீக்காக இருக்கும். ஸோ அப்போ ஒய் ஈஸியாக அப்ரோச் பண்ணும். ஸோ நியூ காம்பவுண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகும், ML5Y + L. ஸோ ஒரு லிகாண்ட் பிரேக் ஆகி வெளியே போயிடுச்சு. இன்னட் காம்ப்ளெக்ஸில் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்று ஸ்லோவாக நடக்கும், இல்லைன்னா ரியாக்ஷனே நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் Ml6 + X gives Ml6 + X. அப்போ இங்கே ரியாக்ஷனே நடக்கலை, திரும்ப அதே தான் இருக்குது. அப்போ ரியாக்ஷனே நடக்கலை அப்படின்னா இன்னட் மீன்ஸ் மந்தத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம், மந்தமாக இருக்கிறது. அப்போ இன்னட் மீன்ஸ் மந்தத்தன்மையாக இருக்கிறது. அப்போ எக்ஸ் வந்து மெட்டல் லிகாண்ட் பாண்டை அப்ரோச் பண்ண முடியல. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா மெட்டல் லிகாண்ட் பாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா ஸ்லோவாக நடக்கும், அந்த ரியாக்ஷனே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நடக்கும். இப்போ Ml6 + Xனா எக்ஸ் வந்து மெட்டலை ஸ்லோவாக போய் அப்ரோச் பண்ணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இன்னட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ கைனடிக் ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணி நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். லெபைல் காம்ப்ளெக்ஸ், இன்னட் காம்ப்ளெக்ஸ். இன்னட் காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்கும், இல்லைன்னா நடக்காமல் இருக்கலாம். லெபைல் காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் ஈஸியாக சப்ஸ்டியூஷன் நடக்கும். ஸோ இதுதான் கைனடிக் ஸ்டெபிலிட்டி, தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். வாட் இஸ் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்? ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது த ஸ்டெபிலிட்டி ஆஃப் எ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இஸ் எ மெஷர் ஆஃப் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் லிகாண்ட் பை த அனதர் லிகாண்ட். அப்போ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஸ்டெபிலிட்டி எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அப்போ த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இஸ் எ மெஷர் ஆஃப் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் லிகாண்ட் பை அனதர். அப்போ ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கோஆர்டினேஷன் காம்பில் இருக்கக்கூடிய மெட்டல் லிகாண்ட் பாண்ட் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது நம்ம சொன்னோம். அப்படி அந்த லிகாண்ட் வந்து எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணுதோ, ரெசிஸ்ட் டு சப்ஸ்டியூஷன், சப்ஸ்டியூஷனுக்கு எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் மீன்ஸ் தடை செய்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் காம்ப்ளெக்ஸ் இங்கே ஒன்று இருக்குது, டை அமைன் காப்பர் காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த காப்பர் காம்ப்ளெக்ஸில் வேறொரு லிகாண்ட் என்ட்ரு ஆகுது அப்படின்னா ஒரு அம்மைன் லிகாண்ட் வெளியே போகணும். ஸோ அம்மைன் லிகாண்ட் வெளியே போகும்போது எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதோ, அதாவது அம்மைன் வந்து பிரேக் ஆக விடாது. அதாவது வெளியிலேருந்து ஒரு லிகாண்ட் வருது அப்படின்னா அதை வந்து சென்ட்ரல் மெட்டல் அயானோட சேரத்துக்கு விடாது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ரெசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ காப்பர் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய இந்த அம்மைன் காப்பர் கூட வேறொரு லிகாண்ட் என்ட்ரு ஆகும்போது அந்த லிகாண்டை காப்பர் கூட ஜாயின் பண்ண விடக்கூடாது. அப்போ விடக்கூடாதுன்னா தடுக்குதுன்னு அர்த்தம். அம்மைன் வந்து காப்பர் கூட வேற ஒரு லிகாண்ட் வந்து ஜாயின் பண்ணுறதை தடுக்குது. ஸோ எந்த அளவுக்கு தடுக்குதோ, ஸோ எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ மெட்டல் லிகாண்ட் பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகம் அப்படின்னா டிசோசியேஷன் நடக்காது. மெட்டல் லிகாண்ட் பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகம் அப்படின்னா டிசோசியேஷன் நடக்காது, அதாவது குறைவாக இருக்கும். அப்போ ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மெட்டல் லிகாண்ட் பாண்ட் ஸ்ட்ரென்த் ஹையர் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் இஸ் ஹையர். மெட்டல் லிகாண்ட் பாண்ட் இஸ் ஸ்ட்ரென்த் ஹையர் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் இஸ் ஹையர். அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் ஃபார்ம் ஆன பிறகு அயானுக்கும் அந்த காம்ப்ளெக்ஸுக்கு நடுவில், அதாவது ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ரியாக்டண்ட்டுக்கும் ஃபார்ம் ஆன ப்ராடக்ட்டுக்கும் அதாவது ஒரு ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கு நடுவில் ஒரு ஈக்குலிபிரியம் இருக்கும். சரிங்களா? ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஈக்குலிபிரியம் இருக்கும். அப்போ அதை வச்சு ஸ்டெபிலிட்டியை நம்ம டிசைட் பண்ண முடியும். த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ரெஃபர்ஸ் டு த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் between the two species involved in equilibrium. அப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் between two species. வாட் இஸ் டூ ஸ்பீசிஸ்? அந்த ஸ்பீசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா காப்பர் NH3 ரியாக்டன்ட் இருக்குது,
இங்கே ப்ராடக்ட் இருக்குது. அப்போ ஸ்டெபிலிட்டியை எது டிசைட் பண்ணுது அப்படின்னா இந்த டூ ஸ்பீசிஸ், அதாவது ரியாக்டன்ட் அண்டு ப்ராடக்ட். ஸோ ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஈக்லிபிரியம் இருக்கும், பர்டிகுலராக ஈக்லிபிரியம் இருக்கணும். ஸோ அப்போ ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஈக்லிபிரியம் இருக்குது. ஸோ அந்த ஈக்லிபிரியமும் ஸ்டெபிலிட்டியை டிசைட் பண்ணுது. ஸோ அப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சிருக்கோம் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். அப்போ ஒரு ஃபார்மேஷன் ரியாக்ஷனுக்கு நம்ம ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதுறோம் அப்படின்னா தட் கான்ஸ்டன்ட் இஸ் கால்ட் ஃபார்மேஷன் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நம்ம எப்படி எழுதுறது, ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி எழுதுறதுன்னா ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் டிஃபைன்ட் as the ratio of product of equilibrium concentration of the equilibrium concentration of the product and the equilibrium concentration of the reactant. So equilibrium constant is defined as the ratio of product of equilibrium concentration of the product to the equilibrium concentration of the reactant அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ equilibrium constant, formation equilibrium constant or stability constant. formation equilibrium constant தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா stability constant denoted by letter beta. stability constant denoted by letter beta. So stability constant also known as formation equilibrium constant. எப்படி எழுதுறோம் அப்படின்னா ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட். ஸோ கோஎஃபிஷியன்ஸ் இருந்ததுன்னா அதை பவர்ஸில் போடணும். இங்கே இருக்கிற பவர் வந்து அது +2 அயானுடைய சார்ஜ். ஸோ நம்ம இதை தான் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஆட்டம் அப்படிங்கிறது தான் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு ப்ராடக்ட் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா காப்பர் காம்ப்ளெக்ஸ் டைஅமைன் காப்பர் 2 அயான் காப்பர் 2 அயான் இருக்குது. ஸோ மேலே போட்டிருக்கோம். தென் ரியாக்டன்ட் பார்த்தீங்கன்னா காப்பர் 2 ப்ளஸ் அண்ட் அமைன் 2 அமைன் இருக்கனால பவர்ஸில் போட்டிருக்கோம். ஸோ திஸ் இஸ் a ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட். தென் டிசோசியேஷன் ரியாக்ஷன் நம்ம எழுதியிருக்கோம். டிசோசியேஷன் ரியாக்ஷனில் அக்வாஸ் ஃபேஸில், அதாவது நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் அயானை வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது, ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் அயானை வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது காம்ப்ளெக்ஸ் டிசோசியேட் ஆகுது. எப்படி டிசோசியேட் ஆகுது அப்படின்னா Cu2+ ஆகும் 2NH3 ஆகும் டிசோசியேட் ஆகுது. ஸோ அதனால் இது டிசோசியேஷன் ரியாக்ஷன். அப்போ டிசோசியேஷன் ரியாக்ஷனுக்கு நம்ம ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதும்போது டிசோசியேஷன் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். அப்போ காம்ப்ளெக்ஸ் ஸ்டெபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தா காப்பருக்கும் அமைனுக்கும் நடுவில் பிட்வீன் த காப்பர் அமைன் பாண்ட் இஸ் வீக். அப்போ என்ன ஆகுது, வாட்டரில் டிசால்வ் பண்ண உடனே காப்பர் தனியாகவும் அமைன் தனியாகவும் டிசோசியேட் ஆகிடுது. அப்போ காப்பர் தனியாகவும் அமைன் தனியாகவும் டிசோசியேட் ஆன பிறகு நம்ம அதுக்கு ஒரு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதும்போது அது டிசோசியேஷன் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். எதனால் டிசோசியேட் ஆகுது, ஸ்டெபிலிட்டி இல்லாததுனால. ஸோ ஸ்டெபிலிட்டி இல்லாததுனால டிசோசியேட் ஆகுது. அதனால் அது இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ரெஃபர்ஸ் டு as letter alpha. instability constant refers to as letter alpha. அப்போ அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் டிவைட் பை ரியாக்டன்ட். இங்கே ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா Cu2+ அயான் 2NH3. அப்போ Cu2+ அயான் கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு NH3/2 கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா CuNH3 2/2+. அப்போ ரியாக்டண்ட்டை டினாமினேட்டரில் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, what is the relationship between formation equilibrium constant and the dissociation equilibrium constant or stability constant and instability constant? What is the relationship between stability constant and instability constant? So beta equal to 1/alpha. So alpha இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா பண்ணும்போது டினாமினேட்டரில் இந்த ஹோல் வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் எகெயின் டினாமினேட்டர் வரதுனால இது நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு மீண்டும் இந்த நம்பரே வரும். ஸோ இந்த வேல்யூவே வரும். ஸோ அப்போ பீட்டா ஈக்குவல் டு 1/alpha. அப்போ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்டெபிலிட்டி அண்ட் இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கு பார்த்தோம்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ பீட்டாங்கிறது ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், ஆல்ஃபாங்கிறது இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த
stability constant is reciprocal of the instability constant. அப்போ பீட்டா ஹை அப்படின்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஹை அப்படின்னா பீட்டா வேல்யூ அதிகம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஆல்ஃபா வேல்யூ அதிகம் அப்படின்னா இன்ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு சிங்கிள் ஈக்குவேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தென் சில ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோவாக நடக்கும்போது ஸ்டெப் வைஸாக நடக்கும். ஸோ ஸ்டெப் வைஸாக நடக்கும்போது எப்படி நம்ம ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெப் வைஸ் அண்ட் ஓவரால் ஃபார்மேஷன் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ ஸ்டெப் வைஸ் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அண்ட் ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் எக்ஸாம்பிள் MS6 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம். MX6 ஜென்ரலாக MX6 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம். Here S is a H2O. Here S is a H2O. H2O is a weak ligand. H2O is a weak ligand. So MS6 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸில் L அப்படிங்கிற ligand அப்ரோச் பண்ணுறதா நம்ம வச்சுப்போம். L is a stronger than H2O. L is a stronger than H2O. So S அப்படிங்கிறது H2O. L is a stronger than H2O. அப்போ L ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணும். அப்படி நம்ம ரியாக்ஷன்ஸ் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா MS6 + 6L. ஸோ L ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 6S ரீப்ளேஸ்டு பை 6L. 6S ரீப்ளேஸ்டு பை 6L. அப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் என்ன கிடைக்கிது? ML6 + 6S. ஸோ இதுக்கு நாம் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதணும் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பீட்டா நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லிகாண்டாக அப்ரோச் பண்ண கிடையாது. 6 லிகாண்ட் சிங்கிள் ரியாக்ஷன்லேயே அப்ரோச் ஆகிடுச்சு. 6 லிகாண்ட் சிங்கிள் ரியாக்ஷன்லேயே என்ட்ரு ஆகிருக்கு. அதனால் இது ஓவரால் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ரியாக்ஷன். ஸோ இந்த ஓவரால் ரியாக்ஷனுக்கு நாம் எழுதக்கூடிய ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். ஓவரால் ரியாக்ஷனுக்கு எழுதக்கூடிய ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் overall stability constant. That stability constant denoted by beta overall. Beta overall. அப்போ நம்ம இந்த ரியாக்ஷனுக்கு பீட்டா எழுதும்போது ML6. அப்போ நம்ம ப்ராடக்ட் சைடில் 6S இருக்குது. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணலை? ரைட் பண்ணி காட்டலை. ஏன் ரைட் பண்ணி காட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே S அப்படிங்கிறது சால்வெண்ட் தான். ஏன்னா H2O அப்படிங்கிறது நம்ம சால்வெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ சால்வெண்ட் எப்போவுமே சால்வெண்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் நெக்லிஜிபிள். ஏன் அப்படின்னா ரியாக்ஷனுக்கு தேவையானதை விட அதிகமாக இருக்கும். ஸோ சால்வெண்ட் இஸ் ப்ரெசன்ட் இன் லார்ஜ் எக்ஸஸ், இட்ஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் இக்னோர்டு. இப்போது 1 மோல் தேவைப்படுற இடத்துல நாம் 1000 மோல் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுங்க. 1 மோல் தேவைப்படுற இடத்துல 1000 மோல் எடுத்துக்கணும்னா அந்த ரியாக்ஷனில் 1 மோல் தான் எடுத்துக்கும். மீதி இருக்கக்கூடிய 999 மோல்ஸ் அப்படியே தான் இருக்கும். அப்போ 999 மோல்ஸோட கம்பேர் பண்ணும்போது 1 மோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்போ அதை நம்ம ஒமிட் பண்ணிடலாமா? ஸோ அதனால தான் இங்கே 6S அப்படிங்கிறத ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டில் ஒமிட் பண்ணிட்டோம். இதை சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ ஒரு பேரல் நிறைய வாட்டர் இருக்குது. ஒரு பேரல் நிறைய வாட்டர் இருக்கும்போது ஒரு குடம் தண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதுவே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தால் நமக்கு தெரியுமா? ஒரு பேரல் நிறைய தண்ணி இருக்குது. ஸோ அந்த பேரல் நிறைய தண்ணி இருக்கும்போது ஒரு குடம் தண்ணி எடுத்தோம்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும், காட்டி கொடுத்துரும். அதுவே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தோம்னா காட்டி கொடுக்குமா? தெரியாது, நம்ம தண்ணி எடுத்ததே தெரியாது. அது மாதிரி இங்கே சால்வெண்ட் அதிகமாக எடுத்துக்கும்போது லிகானுடைய கான்சன்ட்ரேஷன், அதாவது இதனோட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் நம்ம அதை ஒமிட் பண்ணி எழுதியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் சைடு பார்த்தீங்கன்னா ML6, ரியாக்டன் சைடு பார்த்தீங்கன்னா MS6 அண்டு 6L. 6L அப்படிங்கிறத L⁶ அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஏ overall stability constant. This is overall stability constant. So overall stability constant என்னன்னு பார்த்துட்டோம். நம்ம 1 நம்பர் கொடுத்துக்கலாம். தென் ஸ்டெப் வைஸ் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ 6 லிகாண்டும் சிங்கிள் ஸ்டெப்பில் அப்ரோச் ஆகிடுச்சு, அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா லிகாண்ட் வந்து சிங்கிளாக, அதாவது ஒவ்வொரு லிகாண்டாக போய் என்ட்ரு ஆகுது. ஸோ ஒவ்வொரு லிகாண்டாக போய் என்ட்ரு ஆகும்போது அதனுடைய ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் K1, K2, K3, K4, K5, K6 நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட் ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா MS6 + L. ஸோ
ஒரு லிகாண்ட் இன்வால்வ் ஆகுது, ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுறது ஒரே ஒரு லிகாண்ட் தான். அப்போ நமக்கு என்ன இன்வால்வ் ஆகுதுன்னா இங்கே 6Sல ஒரு எஸ் மட்டும் தான் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ அவுட் ஆஃப் 6S 1S is replaced by L. Out of 6S 1S is replaced by L. அப்போ நமக்கு காமன் என்ன கிடைக்குது, MS5L plus S. அப்போ இங்கே எஸ்ஸை நம்ம மீட் பண்ணிடுறோம். ஸோ MS5L நியூமரேட்டரில் எழுதியாச்சு. ஸோ MS6 plus L அப்படிங்கிறத டினாமினேட்டரில் மல்டிப்ளிகேஷனில் எழுதும்போது MS6 into L. தென் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிடைக்கக்கூடிய ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில் கிடைச்ச அந்த ப்ராடக்ட் எடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் யூஸ் பண்ணுறோம். MS5L அப்படிங்கிறத செகண்ட் ஸ்டெப்பில் MS5L plus L. அகெயின் ஒரு லிகான் என்ட்ரு ஆகுது. அப்போ MS4L2 plus S அதனுடைய ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆர் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா K2 ஈக்குவல் டு MS4L2 டிவைடட் பை MS5L into L. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பில் வந்த ப்ராடக்டை செகண்ட் ரியாக்ஷனில் வந்த ப்ராடக்ட்டை தேர்ட் ரியாக்ஷனில் யூஸ் பண்ணுறோம். MS4L2 plus L. ஸோ எல்ஸை L ரீப்ளேஸ் பண்ணிச்சுன்னா MS3L3 plus S. K3 வேல்யூ ML3L3 டிவைடட் பை ML2S4 into L. தென் தேர்ட் ரியாக்ஷனில் வந்தக்கூடிய ப்ராடக்டை ஃபோர்த் ரியாக்ஷனில் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆல்ரெடி 3 லிகான்ஸ் இருக்குது, 3S இருக்குது. தென் எக்ஸ்ட்ரா ஒரு லிகான் அப்ரோச் ஆகும்போது எஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகணும். ஸோ MS2L4 plus S. K4 வேல்யூ MS2L4 டிவைடட் பை MS3L3 into L. ஸோ ஃபிஃப்த் ரியாக்ஷனில் ஃபோர்த் ரியாக்ஷனில் வந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ MS2L4 plus L MSL5 plus S. K5 வேல்யூ MSL5 divided by MS2L4 L. ஸோ சிக்ஸ்த் ரியாக்ஷனில் ஃபிஃப்த் ஸ்டெப்பில் கிடைச்ச MSL5 கொண்டு வந்து யூஸ் பண்ணுறோம். அகைன் ஒரு லிகான் அப்ரோச் பண்ணுது மெட்டலை. ஸோ அப்போ ML6 plus S. அப்போ ஓவராலாக எல்லா எஸ் வந்து சப்ஸ்டியூட் ஆகிடுச்சு. எல்லா சால்வெண்ட் மாலிகுலும் H2O மாலிகுலும் சப்ஸ்டியூட் ஆகிடுச்சு. அப்போ ஃபர்தராக நமக்கு கிடைச்சிருக்கிறது இப்போ ML6 அப்படிங்கிற ஹோல் காம்ப்ளெக்ஸ் கிடச்சிருச்சு. அதனுடைய ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ K6 ஈக்குவல் டு ML6 டிவைடட் பை MSL5 into L. ஸோ அப்போ இந்த ஸ்டெப் வைஸ் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டண்ட்டை ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டண்ட்டோட எப்படி நம்ம ரிலேட் பண்ணுறோம், ஸ்டெப் வைஸ் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டண்ட்டை ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டண்ட்டோட எப்படி ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K1, K2, K3, K4, K5, 6 எல்லாமே ஸ்டெப் வைஸ் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ பீட்டா அப்படிங்கிறது ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். இப்போ பீட்டா ஈக்குவல் டு எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இங்கே MS5L, இங்கே MS5L கேன்சல் ஆகிருக்கு. MS4L2, MS4L2 கேன்சல் ஆகிருக்கு. இங்கே MS3L3, இங்கே MS3L3 கேன்சல் ஆகிருக்கு. தென் இங்கே MS2L4 கேன்சல் ஆகிடுச்சு. MSL5 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது ML6. நியூமரேட்டரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ML6 தான் ரிமைனிங் இருக்குது. டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா MS6 ரிமைனிங் இருக்குது. L1, L2, L3, L4, L5, L6. அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ML6 டிவைடட் பை MS6 into L. அப்போ ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டெப் வைஸ் stability constant. Overall stability constant is equal to the multiplication of stepwise stability constant. அப்போ beta equal to K1 into K2 into K3 into K4 into K5 into K6. So taking log on both sides, log beta equal to log K1 plus log K2 plus log K3 plus log K4 plus log K5 plus log K6. ஸோ இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ரிமைண்ட் பண்ணுறேன் திரும்பவும். ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டண்ட்டை காம்ப்ளெக்ஸ் அயனுக்கு எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு காம்ப்ளெக்ஸினுடைய ஸ்டெபிலிட்டி 2 ஃபேக்டர்ஸை பொறுத்து இருக்குது. ஒன்று கைனடிக் ஸ்டெபிலிட்டி, அனதர் ஒன் தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி.
kinetic stability depends on the ligand substitution, thermodynamic stability depends on the free energy. அப்போ thermodynamic stability தனியாக பார்த்தோம்னா free energy change நெகட்டிவ்ல இருந்துன்னா spontaneous. ஸோ அப்போ ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா நெகட்டிவ் எந்த அளவுக்கு ஹையாக இருக்கும் அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் ஸ்டெபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். கைனடிக் ஸ்டெபிலிட்டியை ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறோம். லெபைல் காம்ப்ளெக்ஸ், இனர்ட் காம்ப்ளெக்ஸ். லெபைல் காம்ப்ளெக்ஸ்னால் ஈஸி சப்ஸ்டியூஷன், இனர்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஸ்லோ சப்ஸ்டியூஷன் ஆர் இனர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் எப்படி கிளாஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபார்மேஷன் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். ஃபார்மேஷன் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத பீட்டா அப்படின்னு சொல்கிறோம். இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஆல்ஃபான்னு சொல்கிறோம். ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். தென் ஒரு லிகான் வந்து ஸ்லோவாக அப்ரோச் ஆகும்போது காம்ப்ளெக்ஸை அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அது எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அந்த ரியாக்ஷன்ஸ் லேட்டாக தான் நடக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்குது அப்படின்னா ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் நம்ம எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரியாக்ஷன் நடக்க ஸ்டெப் வைஸ் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டண்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு ஃபைனலாக ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு ஸ்டெப் வைஸ் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணோம்னா ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் கிடச்சிடும். ஸோ ஃபர்தராக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்துட்டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம். இப்போ இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுனால என்ன நமக்கு பிரயோஜனம், ஸோ அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் நம்ம லெசன் எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் யோசிக்கலாம் இதெல்லாம் படித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இண்டஸ்ட்ரி லெவல்லையும் சரி நம்மளுடைய லெபார்ட்ரி அண்ட் இண்டஸ்ட்ரி லெவலில் ஏகப்பட்ட யூசஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சம் ஆஃப் த யூசஸ் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. தேலோ ப்ளூ. ஸோ தேலோ ப்ளூ அப்படின்னா காப்பர் 2 காம்ப்ளெக்ஸ், காப்பர் 2 அயான் ப்ரெசண்டாக இருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்டிங் இங்க் இருக்குது இல்லைங்களா, பிரிண்டிங் இங்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தேலோ ப்ளூ அப்படிங்கிற காப்பர் காம்ப்ளெக்ஸ் பிரிண்டிங் இங்க் வந்து தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் பியூரிஃபிகேஷன் ஆஃப் நிக்கல் பை மாண்ட் ப்ராசஸ். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் கார்பனில் மெட்டல் கார்பனில் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் மாண்ட் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு நிக்கல் டெட்ரா கார்பனில் ரிப்போர்ட் பண்ணார். ஸோ அவர் தான் மாண்ட் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நிக்கல் கார்பனில் ரிப்போர்ட் பண்ணார். ஸோ அப்படி ரிப்போர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சாதாரணமாக கிடைக்கிற நிக்கல் நமக்கு வந்து இம்ப்யூராக தான் கிடைக்குது. ஸோ அந்த இம்ப்யூர் நிக்கலை கார்பனைல் லிகாண்டோடு நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா 350 டிகிரி செல்சியஸ் கெல்வினில் நமக்கு நிக்கல் டெட்ரா கார்பனைல் கிடைக்கிது. இது இம்ப்யூர். ஸோ இந்த இம்ப்யூர் காம்பவுண்டை நம்ம எகெயின் ஃபர்தராக ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணும்போது பியூர் நிக்கல் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸில் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் நம்ம யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மெட்டல் கார்பனைல்ஸே பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லெவலில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஏன்னா கேட்டலிஸ்டாகவும் ரியாக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா EDTA கீலேட்டின் லிகான்ஸ். EDTA கீலேட்டின் லிகான்ஸ் அப்படின்னு சொல்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ இந்த கீலேட்டிங் லிகான்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாஸ்கிங் ஏஜென்ட்டாகவும் ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். மாஸ்கிங் ஏஜென்ட் அப்படின்னா இப்போ வந்து நம்ம 2 அயான்ஸ் இருக்குது, லெட் 2+ இருக்குது, கால்சியம் 2+, நிக்கல் 2+. ஸோ இந்த மாதிரி மோர் தென் 1 அயான்ஸ் ஒரு அக்வா சொல்யூஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதாவது ஒரு அயானை ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கலை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல லெட் 2+ அயான் குறிக்கிடும். அப்போ நிக்கலுக்கு டெஸ்ட் பண்ணும்போது லெட்டும் அதற்கான டெஸ்ட்டை தரும். அப்போ லெட்டுக்கான டெஸ்ட் நமக்கு வரக்கூடாது, நிக்கலுக்கான டெஸ்ட்டு தான் பண்ணணும். அப்போ லெட்டை அந்த சொல்யூஷன்லேருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் EDTA காம்ப்ளெக்ஸை ஆட் பண்ணும்போது அந்த லெட்டை என்ன பண்ணுன்னா ஒரு போர்வை போல் போத்திக்கும். போர்வை போல் அப்படின்னா ஒரு லெட் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகிடும். லெட் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இன்சாலிபிள். ஸோ லெட் EDTA காம்ப்ளெக்ஸ் இன்சாலிபிள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் இன்சாலிபிள். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட் அயான் ஃப்ரீயாக இருக்காது சொல்யூஷனில். அப்போ நிக்கல் அயான் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதுக்கான டெஸ்ட்டை தரும். ஸோ அந்த மாதிரியான யூசஸுக்கு கீலேட்டிங் லிகாண்ட் யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஆர் யூஸ்டு இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் சில்வர் அண்ட் கோல்டு மார்க் ஆர்த்தர் ஃபாரஸ்ட் சைனரி ப்ராசஸ். மார்க் ஆர்த்தர் ஃபாரஸ்ட் சைனரி ப்ராசஸில் சில்வரையும் கோல்டையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ சில்வர் எக்ஸ்ட்ராக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து
சில்வர் காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். கோல்டு எக்ஸ்ட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா கோல்டு காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். ஸோ சில்வர் அண்ட் கோல்டு காம்ப்ளெக்ஸ் வாட்டர் சால்யூபிள். அப்போ சால்யூபிள் ஆகும்போது இதோட நம்ம ஜிங்க் ஆட் பண்ணும்போது சில்வர் அண்ட் கோல்டு ரீப்ளேஸ்டு பை ஜிங்க், சில்வர் அண்ட் கோல்டு ரீப்ளேஸ்டு பை ஜிங்க். அப்போ சில்வர் காம்ப்ளெக்ஸாகவும் கோல்டு காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும். இதை ஃபர்தராக நம்ம ஃபஸ்ட் லெசனில் மெட்டலர்ஜி லெசனில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்போ சில்வர் காம்ப்ளெக்ஸு கோல்டு காம்ப்ளெக்ஸ்லேருந்து சில்வரை செப்பரேட் பண்ணுறதுக்காகவும் கோல்டு செப்பரேட் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸாக மாற்றி யூஸ் பண்ணலாம் மார்க் ஆர்தர் ஃபாரஸ்ட் ஐனன் முறையில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சம் மெட்டல்ஸ் அயான்ஸ் ஆர் எஸ்டிமேட்டட் பை காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலோரிமெட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமெத்தில் கிளை ஆக்சைடு இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பர்மாங்கனோமெட்ரி, டைட்ரோமெட்ரி நம்ம இப்போ லாஸ்ட் இயர் இந்த வருஷம் 12th நீங்கள் பண்ண போகிறீங்க டைட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வால்யூமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா பர்மாங்கனோமெட்ரி. ஸோ ஃபர்தராக நம்ம ஹையர் ஸ்டடீஸ்லாம் போனீங்கன்னா கலோரிமெட்ரி, டைக்ரோமோமெட்ரி, ஸோ இந்த மாதிரி நிறைய டைட்ரேஷன் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம டைமெத்தில் கிளை ஆக்சைம், நிக்கல் டைமெத்தில் கிளை ஆக்சைம் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரோசி ரெட் ப்ரெசிபிடேட், ரோசி ரெட் கலரில் நமக்கு தரும். ஸோ அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த யூசஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் 6th ஒன் பார்த்திங்க அப்படின்னா வில்கின்சன் கேட்டலிஸ்ட். வில்கின்சன் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது ரோடியம் காம்ப்ளெக்ஸ், அதாவது ட்ரைஃபினைல் பாஸ்பின் குளோரின் அதில் இருக்கும். ரோடியம் சென்ட்ரல் மெட்டல் அயான், ட்ரைஃபினைல் பாஸ்பின் குளோரின் அதில் இருக்கும். ஸோ ட்ரைஃபினைல் பாஸ்பின் ரோடியம் காம்ப்ளெக்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா வில்கின்சன் கேட்டலிஸ்ட். ஸோ இந்த வில்கின்சன் கேட்டலிஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கின்ஸ். அல்கின்ஸ் அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ ஹைட்ரஜனேஷன் செய்யும்போது அல்கேன்ஸ் கிடைக்கும். ஸோ அல்கின்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு அல்கேன்ஸ் பை யூசிங் வில்கின்சன் கேட்டலிஸ்ட். அல்கின்ஸ் ஆர் converted into alkanes using Wilkinson catalyst. ஸோ அப்போ வில்கின்சன் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது ட்ரைஃபினைல் பாஸ்பின் குளோரிடோ காம்ப்ளெக்ஸ். அப்போ நம்ம யூபேக் நேம் சொல்லலாம். ஸோ ஏற்கனவே அதெல்லாம் பார்த்துருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீக்லர் நட்டா கேட்டலிஸ்ட். ஜீக்லர் நட்டா கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா மிக்சர் ஆஃப் டைட்டேனியம் டெட்ரா குளோரைட் அண்ட் ட்ரைஎத்தில் அலுமினியம். மிக்சர் ஆஃப் டைட்டேனியம் டெட்ரா குளோரைட் அண்ட் ட்ரைஎத்தில் அலுமினியம் ஆர் ட்ரை அல்கைல் அலுமினியம். ஸோ இதை தான் நம்ம ஜீக்லர் நட்டா கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறோம். ஸோ இது பாலிமரைசேஷன் ரியாக்ஷனில் ஒலிஃபின்ஸோட பாலிமரைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எத்திலின் அப்படின்னா பாலி எத்திலின், ப்ரொப்பிலின்னா பாலிப்ரொப்பிலின். ஸோ இந்த மாதிரி ஒலிஃபின் மீன்ஸ் அல்கின்ஸ். ஸோ அல்கின்ஸினுடைய பாலிமரைசேஷனில் ஜீக்லர் நட்டா கேட்டலிஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோலிட்டிக் பாத். எலக்ட்ரோலிட்டிக் பாத் மீன்ஸ் அந்த சில்வர் அண்டு கோல்டு காம்ப்ளெக்ஸ்லாம் ஸோ எலக்ட்ரோலிட்டிக் ரியாக்ஷனில் நம்ம யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் EDTA காம்ப்ளெக்ஸ். ஸோ EDTA கீலேட்டிங் லிகாண்ட் பார்த்துருக்கோம். ஸோ காம்ப்ளெக்ஸில் கீலேட்டிங் லிகாண்ட் இருந்ததுன்னா அது கீலேட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா திஸ் காம்ப்ளெக்ஸ் இஸ் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் லெட் அண்ட் ரேடியோ ஆக்டிவ் பாய்சனஸ். அதாவது லெட்டினால் ஏற்படக்கூடிய பாய்சனஸ் அண்டு ரேடியோ ஆக்டிவிட்டினால் ஏற்படக்கூடிய பாய்சனஸ். லெட் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எந்த ரேடியேஷன் நடந்தாலும் அதில் ஃபர்தராக வந்து முடியக்கூடிய எண்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி சீரீஸில் லெட்டு தான் எண்ட் ப்ராடக்டாக இருக்குது. ஏன்னா லெட்டு 2+, லெட்டு 4+, இதெல்லாமே ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நமக்கு ஏதாவது இப்போ நாமளே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பாய்சனஸ் சாப்பிட்றோம் அந்த லெட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்குலாம் பார்த்தீங்கன்னா சில இந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாய்சன் ஏதாவது விஷத்தை குடிச்சிட்டோம் அப்படின்னா உடனே சாணியை கரைச்சி ஊற்றுவாங்க வாயில். அப்போ நம்ம சாணியை குடிக்கும்போது ஸோ நம்ம அந்த பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் அது இருந்ததுன்னா சாணியில் இருக்கக்கூடிய சம் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பாய்சனஸை வேறொரு எலமெண்ட்டாக மாற்றி அதை வெளியே தள்ளும், அது நமக்கு வாமிட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த EDTA கால்சியம் காம்ப்ளெக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா லெட் பாய்சனிங் ரேடியோ ஆக்டிவ் மூலமாக ஏற்படக்கூடிய பாய்சனிங்கை குறைக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிஸ் பிளாட்டின். இது ஆல்ரெடி நம்ம ஜியோமெட்ரிக் லைசமிசம் நடத்தும் போதே சொல்லியிருக்கோம். சிஸ் பிளாட்டின் அப்படிங்கிறது ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர், சரியா? ஸோ ஆன்டி ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். சிஸ் பிளாட்டின் அப்படிங்கிறது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் ஆகுது. அதே டிரான்ஸ் பிளாட்டின் அப்படின்னா அது டாக்ஸிக், அதனால் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் காம்ப்ளெக்ஸ் ஒன்று, அதாவது சில்வர் காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். சில்வர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் தயோசல்ஃபேட்டோ சில்வர் 1, sodium disulfato silver 1 complex. It is used in the photography.
இப்போ ஃபோட்டோகிராஃபியில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆரம்ப காலத்தில் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட், அதாவது அந்த ஃபில்ம் ரோலில் பார்த்தீங்கன்னா ஃபில்ம் ரோல் ப்ரௌன் கலர் இருக்கும். நம்ம பார்த்தோம்னா அதில் பேய் மாதிரி தெரியும், சரிங்களா? அப்போ அந்த ஃபில்ம் ரோலில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். கோடாக் கேமராலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில் ஃபில்ம் ரோம் தான் யூஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி தான் வந்து மெமரி கார்டு அது இது நம்ம யூஸ் பண்ணுறோம், ஹார்ட் டிஸ்க் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ம் ரோல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமைட், சில்வர் ப்ரோமைடு இருக்கும். அந்த ப்ரௌன் கலர் இருக்கிறது பார்த்திங்கன்னா சில்வர் ப்ரோமைட். அப்போ நீங்கள் அதை நம்ம ப்ளீச்சிங் பவுடரில் பார்த்தோம்னா அந்த சில்வர் ப்ரோமைட் கரைஞ்சி வந்துடும். ஸோ அப்போ அது ஒரு கரையக்கூடிய காம்ப்ளெக்ஸ் தான். அப்போ சில்வர் ப்ரோமைடை சோடியம் தயோசல்ஃபேட்டில் நாம் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபார்ம் ஆகுறது என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ஆகுது. அதாவது சோடியம் தயோசல்ஃபேட்டும் அர்ஜென்டேட் 1 அயான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து வாட்டர் சால்யூபிள். அப்போ அந்த ஃபில்ம் ரோலை நம்ம அந்த தயோசல்ஃபேட் காம்ப்ளெக்ஸில் டிசால்வ் பண்ணும்போது நமக்கு டிசால்வ்டு காம்ப்ளெக்ஸ் ஒன்று கிடைக்குது. ஸோ அதன் மூலமாக நம்ம ஃபோட்டோகிராஃபியில் இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த காம்ப்ளெக்ஸை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஸோ இதெல்லாம் பார்த்தது இண்டஸ்ட்ரியல் இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாடியிலேயே இருக்குது, பிளான்ட்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ பாடியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின். பாடியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் இருக்குது. ஸோ ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது போர்ஃபைரின் காம்ப்ளெக்ஸ். ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது என்னென்னா போர்ஃபைரின் காம்ப்ளெக்ஸ். இங்கே போர்ஃபைரின் அப்படிங்கிறது லிகான். அப்போ ஹீமோக்ளோபினில் சென்ட்ரல் மெட்டல் அயான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fe2+ அயான். ஹீமோக்ளோபினில் சென்ட்ரல் மெட்டல் அயான் அப்படிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா Fe2+ அயான். அப்போ Fe2+ அயான் இஸ் சரௌண்டட் பை 4 porphyrin complex or 4 porphyrin ligand. Fe2+ அயான் இஸ் சரௌண்டட் பை 4 porphyrin ligand. அப்போ 4 பைரின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நைட்ரஜன் வந்து அங்கே டோனராக ரியாக்ட் பண்ணும். ஸோ அது நம்ம ஸ்ட்ரக்சருக்கு இல்லை, அதனால் அது தேவையில்லை. ஸோ Fe2+ அயான் இஸ் சரௌண்டட் பை 4 porphyrin ligand. Then next, 5th position is surrounded by histidine. 5th position is surrounded by histidine. Then 6th position என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜன் மாலிகூல். ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். அப்போ அதில் 6 பொசிஷன் இருக்கும். 4 பொசிஷன் இஸ் சரௌண்டட் பை porphyrin. 4 பொசிஷன் இஸ் சரௌண்டட் பை porphyrin ligand. 5th பொசிஷன் இஸ் attached to ஹிஸ்டிடின் லிகான். 5th பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டிடின் லிகான் அட்டாச் ஆகிருக்கும். 6th பொசிஷனில் O2 மாலிகுல் இருக்கும். அப்போ நம்ம பாடியில் ரன் ஆகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா O2 மாலிகுல் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் நமக்கு இந்த ஹீமோக்ளோபின் யூஸ் ஆகுது. அப்போ ஹீமோக்ளோபின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பயாலஜி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறனால. என்னென்னா ஹீமோக்ளோபினுடைய ஒர்க் என்ன? ரத்தத்தில் நம்ம ரெஸ்பிரேட் பண்ணும்போது லங்ஸ்லேருந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கொண்டு போய் டிஷ்யூ செல்லில் வந்து கொடுத்துட்டு வரணும். டிஷ்யூ செல்லில் வந்து கொடுத்துட்டு வரது தான் ஹீமோக்ளோபினுடைய ஒர்க். அப்போ நீங்கள் டிஷ்யூ செல்லிருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் இருக்கும். டிஷ்யூ செல்லிலேருந்து கார்பன் டை ஆக்சைடை ஹீமோக்ளோபின் எடுத்துக்கிட்டு வரும்போது பர்பிள் கலர் இருக்கும். ஸோ அங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு வந்து லங்ஸில் கொடுத்துட்டு லங்ஸில் இருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு போவோம். ஸோ ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகும்போது ரெட் கலரில் இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கு தான் இந்த ஹீமோக்ளோபின் பண்ணிகிட்டு இருக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபில். ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே மேக்ஸிமம் க்ரீன் பிளான்ட் தான். ஸோ க்ரீன் பிளான்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ க்ரீன் பிளான்ட் கண்டெய்ன்ஸ் க்ரீன் பிக்மெண்ட்ஸ். அப்போ க்ரீன் பிக்மெண்ட்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா குளோரோஃபில் அப்படின்னு சொல்கிறோம். இதில் குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பயாலஜியில் நல்லாவே படிச்சிருப்பீங்க பாட்னியில். ஸோ நம்ம இங்கே அதனுடைய யூசஸ் மட்டும் பார்க்குறோம். ஸோ க்ரீன் பிளான்ட்டு தான், இந்த க்ரீன் பிக்மெண்ட்டு தான் எதுக்கு காரணம்? பிளான்ட்டினுடைய ரெஸ்பிரேஷனுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஃபோட்டோசிந்தசிஸுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் தான். அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா க்ரீன் பிக்மெண்ட்ஸ். அப்போ க்ரீன் பிக்மெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய குளோரோஃபில்லில் என்ன மெட்டல் அயான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் மெட்டல். ஸோ இந்த மெக்னீசியம் மெட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு போர்ஃபைரின் ரிங். அதாவது மெக்னீசியம் மெட்டல் இஸ் சரௌண்டட் பை மாடிஃபைடு போர்ஃபைரின் ரிங். ஸோ இந்த மாடிஃபைடு போர்ஃபைரின் ரிங் அப்படின்னு நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கொரின் ரிங் பேரே கொரின் ரிங் தான்.
இதுக்கு ஒரு மீனிங் ஒன்றும் தமிழ் அவ்வளோக்கா சொல்லப்படலை. கொரின் ரிங், மாடிஃபைட் போர்ஃபைரின் ரிங்கை கொரின் ரிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குளோரோஃபில்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் அயான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் 2+ அயான். தென் நெக்ஸ்ட் விட்டமின் B12 காம்ப்ளெக்ஸ். விட்டமின் B12 அப்படிங்கிறது சைனோ கோபாலமின் காம்ப்ளெக்ஸ். விட்டமின் B12 அப்படிங்கிறது சைனோ கோபாலமின் காம்ப்ளெக்ஸ். ஸோ சைனோ கோபாலமின் காம்ப்ளெக்ஸில் சென்ட்ரல் மெட்டல் அயான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா CO+. சென்ட்ரல் மெட்டல் அயான் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா CO+. அப்போ சென்ட்ரல் மெட்டலோட சார்ஜ் ப்ளஸ். ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ட்டும் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஸோ என்சைமினுடைய யூசஸும் நமக்கு இருக்க மெனி என்சைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் கார்பாக்சி பெப்டிடேஸ், இதை பெப்டிடேஸ் புரோட்டியேஸ் என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் கண்டென்ஸ் ஜிங்க் அயான், ஜிங்க் 2+ அயான். ஸோ இந்த மாதிரி கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸின் இம்பார்ட்டன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி லெசன் இன்றைக்கி முடிஞ்சுது, இந்த வீடியோவோடு முடிஞ்சுது. ஸோ இந்த லெசனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த லெசன் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஆரம்பத்திலேருந்து கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்னால் என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸோ டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ், அதனுடைய ஜாமெட்ரி எப்படி இருக்கும், ஐயூபேக் நேம், ஸோ இதெல்லாமே அந்த காம்ப்ளெக்ஸில் அந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் பயன்படுத்தக்கூடிய அந்த டெர்மினாலஜி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐசோமெரிசத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது அது கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி, விபி தியரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் கார்பனில்ஸ் காம்ப்ளெக்ஸினுடைய ஸ்டெபிலிட்டி. அண்ட் தென் இப்போ கடைசியாக பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதை பற்றிலாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு சொல்லியாச்சு. இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லெசனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் உண்டு. நீங்கள் இப்போ நடத்துறதை வச்சா மட்டுமே நல்லா அனலைஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குற மேக்ஸிமம் கொஸ்டின் 8 to 80% கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் 4th லெசன் இருக்குது. ஸோ அந்த லெசனுக்கும் இந்த லெசனுக்கும் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது. இது 4th லெசன் டி பிளாக் எலமெண்ட்ஸ், 5th லெசன் தான் நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பார்த்தோம். ஸோ இந்த 2 லெசன் இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா இந்த லெசனுக்கும் அந்த லெசனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டி பிளாக் எலமெண்ட் ஃபார்ம்டு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். அப்போ நம்ம அந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ்லேருந்து தான் நம்ம இது எல்லாமே இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மோஸ்ட்லி இதில் நல்லா படிங்க. ஸோ டி பிளாக் எலமெண்ட்டில் ஸ்கேண்டேத்திலிருந்து ஜிங்க் வரைக்கும் 21 அட்டாமிக் நம்பர்லேருந்து 30 வரைக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நல்லா படிங்க. அதை வச்சுருந்தால் மட்டும்தான் நம்ம விபி தியரியை அப்ளை பண்ண முடியும். ஃபர்தராக கிறிஸ்டல் ஃபீல்டு தியரிக்கும் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லெசன்லேருந்து 4 to 5 கொஸ்டின் கேட்குறாங்க, 4 to 5 கொஸ்டின் கேட்குறாங்க. ஈஸியாக நம்மளால் எழுத முடியும்.